எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். வாழ்க்கையில ஒரு சில உண்மைகளை நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது உண்மையான விஷயங்களா இருக்கும், நம்மளோட வாழ்க்கையை நிர்ணயிக்கிற விஷயங்களா இருக்கலாம். ஆனா அந்த உண்மைகளை ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு நம்மளோட மனசு ஒத்துழைக்காது. ஒரு சில விஷயங்களை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கோபம். கோபம்னு சொல்றது எல்லாருக்குமே வரும். ஒரு சிலருக்கு குறைவா வரும், ஒரு சிலருக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். ரொம்ப கோபமா பேசுறவங்களோட மைண்டு வேலை செய்கிற வேகத்தை விட அவங்களோட வாய் ரொம்ப அதிகமா செயல்படும். மைண்ட் எவ்வளவு திங்க் பண்ணுதோ, இவ்வளவு திங்க் பண்ணாலும் வாய் இவ்வளவு பேசும். ரொம்ப அதிகமான வார்த்தைகளை அப்படியே கொட்டிடுவாங்க. அவங்க பேசுற வார்த்தைகள் அடுத்தவங்களோட மனசை ரொம்ப காயப்படுத்தும் அப்படின்னு கூட யோசிக்கிறது கிடையாது. பேசி எப்படி முடிச்சிடுவாங்க. இந்த கோபமா பேசுறாங்க பார்த்தீங்களா, அந்த வார்த்தைகள் எதையுமே வாழ வைக்காது. எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் செய்யாது. ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் செய்யும். மொத்தமா எல்லாத்தையும் அழிச்சிடும். ஏன்னா அந்த கோபத்துல அவங்க ஆத்திரத்துல பேசுற வார்த்தைகள் ஒரு எல்லையை மீறியே போயிடும். அடுத்தவங்க மனசை எவ்வளவு காயப்படுத்தும் அதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. இவ்வளவு விதம் செஞ்சுட்டு தான் பண்றது கரெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட இந்த கோபமான செயல்னால வந்த பிரச்சனைகளை அவங்களால ஏத்துக்கொள்ளவே முடியாது, ஒத்துக்க மாட்டாங்க. அது ஒரு சிலரோட வாழ்க்கையா இருந்தாலும் சரிதான், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் சரிதான், மொத்தமா அழிச்சு எதுவுமே இல்லாம செஞ்சிடும். எக்ஸ்ட்ரீமா உள்ள கோபம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேரம், டைம். நம்ம இன்னைக்கு வாழ்ற இந்த நொடியை அடுத்தது இதே மாதிரி நம்மளால வாழ முடியாது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவாங்க, ஒரு ரிவர்ல வாட்டர் அப்படியே ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்குது, வாட்டர் போயிட்டே இருக்குது. ஒரு நேரம் நீங்க தொட்ட வாட்டரை மறுபடியும் தொட முடியாது, அது போயிடும். அதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நேரமும் காலமும் போயிட்டே தான் இருக்கும். நம்ம அந்த நேரத்தையும் காலத்தையும் நல்ல பயனுள்ளதா நம்ம அதை பயன்படுத்தி கொள்ளணும், நல்ல ஒரு வாழ்க்கையும் வாழணும். அது அப்படி தவற விட்டுட்டோம் அப்படின்னா அது போயிடும். நெக்ஸ்ட் அதே இது திருப்பி வருகிறது கிடையாது. ஒரு சிலரெல்லாம் லைஃப்ல பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரச்சனைகளை இன்னைக்கே பேசி தீர்க்கணும், இன்னைக்கே நம்ம அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு லைஃப்ல ஹாப்பியா இருக்கணும், அது மாதிரி நினைச்சு வாழ்றவங்களோட லைஃப் நல்லா இருக்கும். அதே இது ஒரு சிலர்லாம் இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு இல்லை இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், இப்படியே நாட்களை கடக்க செஞ்சு செஞ்சு ஒரு நாளுமே அவங்களோட பிரச்சனைக்கு தீர்வு அவங்க கண்டுபிடிச்சிக்கவே மாட்டாங்க. அது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. நம்மளோட நேரத்தையும் காலத்தையும் சரியான முறையில கரெக்டா பயன்படுத்தி கொள்ளணும். காலம் நேரம்னு சொல்றது வாழ்க்கையில அடுத்ததா நம்ம யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னு உள்ளத உறுதிப்படுத்துகிறதும் அந்த காலங்கள் தான். நம்மளோட மனசு நம்மளோட லைஃப்ல யாரு நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு உள்ளத முடிவு பண்ணுது. நம்மளோட நடவடிக்கைகளை வச்சுதான் நம்ம கூட யாரு இருப்பாங்க யாரு இருக்க மாட்டாங்க அப்படின்னே தெரியும். நம்மளோட பிஹேவியர் ஒருத்தங்களுக்கு பிடிக்கிறது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம கூட சேர்ந்துப்பாங்க. நம்மளை சார்ந்தவங்கள அவங்க மாறிடுவாங்க. அதாவது நீங்க நல்ல விஷயங்களை பேசுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நல்லது பேசி நல்லது செய்கிறவங்க உங்க கூட்டத்துல சேருவாங்க. அதே இது கெடுதல் நினைச்சு கெடுதல் செய்கிறவங்க கண்டிப்பா உங்க கூட சேரவே மாட்டாங்க. அதே இது இன்னொருத்தங்க கெடுதல் செஞ்சு கெடுதல் மட்டுமே செய்கிறவங்க கூட்டத்துல நல்லவங்க போய் சேர மாட்டாங்க. அவங்க கூட்டத்துல அவங்களுக்கு ஏத்தபடி கெடுதல் செய்கிறவங்க மட்டும்தான் சேருவாங்க. அதனால நம்மளோட நடவடிக்கை தான் முடிவு பண்ணுது யார் நம்ம கூட இருப்பாங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு உள்ளது. இப்போ உள்ள காலகட்டங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்டா நிறைய இடத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து வாழுகிறது மாதிரி தான் லைஃப் இருக்குது. அதாவது அவங்க ஃபாரின் கண்ட்ரி போனாலும் ஒய்ஃபையும் கூட கூட்டிக்கிட்டு போகிறது மாதிரி. அதே இது ஒரு சில காரணங்களினால ஒய்ஃப் கூட கூட்டிட்டு போக முடியாத சூழ்நிலை இருக்கும். இது மாதிரி ரொம்ப தூரமா இருக்கிறவங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்காது அப்படின்னு சொல்றது தவறு. ஒரு ரிலேஷன்ஷிப்பை முடிவு பண்றது டிஸ்டன்ஸ் கிடையாது. தூரமா வாழ்றதுனால அவங்களோட ரிலேஷன்ஷிப்பு திக்கா இருக்கும் இல்ல ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு உள்ளது முடிவு பண்றதே கிடையாது. ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங்கானதா முடிவு பண்றது ஒன்னே ஒண்ணுதான், அவங்களுக்குள்ளாடி இருக்கிற பாண்டிங். மனசு சம்மந்தப்பட்ட விஷயம்தான். எவ்வளவு தூரம் நீங்க இருந்தாலும் எத்தனை நாடு கடந்து நீங்க போய் இருந்தாலும் அவங்களோட மனசுல உங்களோட மேல முழுமையான அன்பும் ஈடுபாடும் நல்ல ஒரு அக்கறையும் பாசம் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா எவ்வளவு தூரத்துல நீங்க இருந்தாலும் சரி அந்த பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். உண்மையான லவ் ரிலேஷன்ஷிப் இருக்கிற நேரம் மட்டும்தான் எந்த ஒரு உறவும் நிலைக்கும். பக்கத்திலே இருந்தாலும் கூட அந்த பாண்டிங் ரியலான லவ் இல்லை அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல அர்த்தமே கிடையாது. ஒரு உறவுகளை ரொம்ப உறுதியா மாத்துறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள அன்பு. ஓகேவா? ரியலான ட்ரூ லவ் மட்டும்தான்
பக்கத்துல இருந்தாலும் தூரத்துல இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அந்த ட்ரூ லவ்வுக்கு ரொம்ப பவர் உண்டு. அந்த லவ் இருக்கிற நேரம் லவ்னு சொல்றது ஒரு நாளுமே குறைஞ்சே போகாது. எவ்வளோ வயசானாலும் அவங்க அதே லவ்வோட அதே அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒருத்தர் விட்டு கொடுத்து ஹாப்பியா வாழுவாங்க. இதுல ஒரு சிலர் ஒத்துக்கொள்ளாத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சேர்ந்து வாழ்றவங்க சொல்லுவாங்க, இல்ல தூரத்துல இருந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தனித்தனியா இருக்கிற நேரம் தான் அவங்களுக்குள்ள நல்ல ஒரு பாசம் இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அது தவறு. அதே இது டிஸ்டன்ஸ்ல ரொம்ப தூரத்துல வாழ்றவங்க ஒரு சிலர் நினைப்பாங்க, கூடயே இருந்து பக்கத்திலே இருந்தா மட்டும்தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், லைஃப் ஹாப்பியா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. 2 பேருமே மாறி மாறி நினைப்பாங்க. ஆனா 2 பேர் நினைக்கிறதுமே ட்ரூ கிடையாது. ரியலான உண்மை என்ன அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங், ரியலான லவ். எங்க இருந்தாலும், இங்க இருந்தாலும் சரி, அங்க இருந்தாலும் சரி, ரியலான பியூரான அன்பு இருந்தா மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கும்.